ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரிச் அண்ட் க்ரீமி டேஸ்டியில் பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணலாம். இது ஒரு 5 பெரிய வெங்காயம் 3 தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கலாம். வானலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெங்காயம் ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாம். கண்ணாடி பதம் வந்த உடனே ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம். முந்திரி பருப்பு கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு காஷ்மீரி சில்லி ஒரு 3 மிளகாய் சேர்த்துருக்கேன் நான், கலர் கொடுக்கறதுக்காக. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் இப்போ சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இது வதக்கி எடுத்து கொஞ்சம் ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை சுடு தண்ணியில் கொஞ்சம் விட்டு நம்ம கொஞ்சம் சாஃப்டாக அளவுக்கு வச்சுக்கலாம். ஒரு வானல் விட்டு பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஜீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் குடமிளகாய் சேர்த்துருக்கேன். அது சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணும். இந்த மாதிரி அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரை கழுவி வச்சுருக்கிற தண்ணியை ஊற்றிக்கலாம். அதில் இருக்கிற தண்ணியை ஊற்றி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம பன்னீர் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடணும். உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். காய்ந்த வெந்தயக்கீரை சேர்த்துருக்கேன். கஸ்தூரி மேத்தி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பட்டர் சேர்த்து ஒரு 3 மினிட்ஸ் கொஞ்சம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா கிரேவி ரெடி ஆகிடும். இதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் என்கிட்ட இல்லாதால் பாலும் ஏடும் சேர்த்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அது நல்லா க்ரீமியான ஒரு ஸ்ட்ரெச்சர் கொடுக்கும். அதுக்காக தான். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி பூரியோடு இதை சர்வ் பண்ணியிருக்கேன். இது ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்கும் கூட சர்வ் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.